எங்கள்கிட்ட எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு, நாங்க எல்லாமே இருக்குன்னு காமிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எங்க அப்பா மேல பிசிஆர் கேஸ் போட்டான். இப்போ எல்லா ப்ரூஃபும் எங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம கடைசியில் இது பண்ணியிருக்கான். ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்ட சம்பவம், அதாவது முன்னாள் காவல் உதவி ஆய்வாளர் ஒருத்தர் நடு ரோட்ல கொடூரமான முறையில சரம் மாரியா வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார். ஜாகிர் ஹுசேன் யாரு, எதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார், என்ன மாதிரியான தகவல்கள் எல்லாம் இந்த ஒரு வழக்கு சுத்தி இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜாகிர் ஹுசேன் இவர் முன்னாள் காவல் உதவி ஆய்வாளரா பணியாற்றிக்கிட்டு இருந்தவர். காவல் உதவி ஆய்வாளரா பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவுகளாகட்டும், இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருந்த காலகட்டத்துல அவருடைய தனிப்பிரிவு பாதுகாப்பு குழுவிலையும் பணியாற்றி இருக்கார். பாதுகாப்பு அதிகாரியா இவர் பணியாற்றி இருக்கார் அப்படிங்கிறது மிக முக்கியமான தகவலா இருக்கு. இந்த நிலையில விருப்ப ஓய்வு பெற்றுட்டு தன்னுடைய சொந்த மாவட்டமான திருநெல்வேலிக்கு வந்திருக்கார். திருநெல்வேலி டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய தடிவீரன் கோவில் தெருவுல தான் இவர் வசிச்சுட்டு வந்திருக்கார். இந்த நிலையில தான் அதே பகுதியை சேர்ந்த ஒரு தைகாவுல அரங்காவலரா பணியாற்றிக்கிட்டு வந்திருக்கார். ரமலான் மாதத்தை முன்னிட்டு நோன்பு தொடங்கினதால தினமும் அதிகாலையில எழுந்து தர்காவுக்கு போறது இவருடைய வழக்கமா இருந்திருக்கு. அதே போல இன்னைக்கு காலையிலையும் தர்காவுக்கு கிளம்பி போயிருக்கார். போயிட்டு அங்க தொழுகை எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது இடையில ஒரு வண்டி வந்து அவர் பக்கத்துல நின்றுருக்கு. அந்த இருசக்கர வாகனத்துல ஒரு 3 பேர் இருந்திருக்காங்க. இவரை வழிமறிச்சிருக்காங்க. இவரும் நம்ம கிட்ட ஏதோ பேசதான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இருந்து இறங்கி இருக்கார். உடனடியா அவர் கொஞ்சம் கூட எதிர்பாராத நேரத்துல தாங்கள் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து 3 பேரும் சேர்ந்து ஜாகிர் ஹுசேன் அவர்களை சரம் மாரியா வெட்ட தொடங்குறாங்க. ரத்த வெள்ளத்துல அந்த இடத்துல அவர் சரிகிறார். அவர் இறந்துட்டாரா அப்படிங்கறத உறுதி செஞ்சுட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியா வந்தவங்க அவரை பார்த்திருக்காங்க. ரத்த வெள்ளத்துல சடலமா அவர் கிடந்திருக்கார். உடனடியா நகர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. காவல்துறையினர் வந்து அவருடைய உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியா ஜாகிர் ஹுசேன் பிசிலி அவர்களுடைய மகள் ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுக்கறாங்க. என்னுடைய தந்தையுடைய மரணம் அப்படிங்கிறது மிக கொடூரமான மரணம், அவருக்கு நீதி வேண்டும், ஏற்கனவே அவர் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தாரு. ஆனா அந்த வழக்குக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படவில்லை. இதற்கு முன்னாடி அவர் மீதும் சரி, அவர் யாருக்கு எதிராக வழக்கெல்லாம் தொடுத்தாரோ அதன் கீழையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. ஒருவேளை காவல்துறையினர் சரியா செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா என்னுடைய தந்தை இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாங்க. தன்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க கோரி அவங்களும் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருந்தாங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே கேளுங்க. எங்கள்கிட்ட எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கு, நாங்க எல்லாமே இருக்குன்னு காமிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எங்க அப்பா மேல பிசிஆர் கேஸ் போட்டான். அந்த பிசிஆர் கேஸ்லயும் எங்க அப்பா எல்லா ப்ரூஃபும் காமிச்சு எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணுன்னு சொல்லி வெளியில வந்துட்டாரு. இப்போ எல்லா ப்ரூஃபும் எங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம கடைசியில இது பண்ணிருக்கான். ஆக்சுவலி நாங்க இப்ப இருக்கிற போலீஸ் மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் நடத்துனது வந்து இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணனும் ஏசி செந்தில்குமார், இந்த 2 பேரும் அவன்கிட்ட கமிஷன் வாங்கி எங்க அப்பாவை 2 நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பிசிஆர் கேஸ் போற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க. எங்க அப்பாட்ட அவன் லஞ்சம் கேட்டிருக்காங்க. அந்த ஆடியோ எங்க அப்பா வச்சிருக்காரு. இந்த ஏசி செந்தில்குமார் எங்க அப்பாட்ட வந்து 1 லட்சம் ரூபாய் நீங்க கொடுங்க, இந்த கேஸை நான் முடிக்கணும்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த ஆடியோ எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருந்தும் எங்களுக்கு நியாயமே கிடைக்கல. இந்த நிலையில தான் எதற்காக இந்த ஒரு கொலை நடந்திருக்கும். முன்னாள் காவல் உதவி ஆய்வாளராக இருந்தவர் நடு ரோட்ல வச்சு கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கார். யார் செய்திருப்பாங்க, இதற்கு முன்னாடி அவருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் ஒரு பக்கம் தங்களுடைய விசாரணையை தொடங்குறாங்க. விசாரணையில முதற்கட்டமா என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அவர் அரங்காவலரா பணியாற்றக்கூடிய தைகாவில அதுக்கு பக்கத்துல ஒரு 36 சென்ட் இடம் இருக்கிறதாகவும், அந்த 36 சென்ட் இடம் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம் அப்படிங்கிறதும், ஆனா அத தௌஃபிக் அப்படிங்கிற ஒருத்தர் அபகரிக்க முயற்சி பண்றதாகவும் ஏற்கனவே அது சம்பந்தமா ஒரு வழக்கு ஒண்ணு தொடரப்பட்டிருக்கு. இந்த தௌஃபிக் யார் அப்படின்னு பார்த்தா, இவர் ஏற்கனவே இந்து மதத்தில இருந்து இஸ்லாம் மதத்தை தழுவின ஒருத்தர். அதே போல இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்துக்கிறாரு. அவருடைய மனைவி மூலமா இந்த 36 சென்ட் இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு வராரு அப்படிங்கிறது அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. இது தொடர்பாதான் தௌஃபிக்கும் சரி ஜாகிர் ஹுசேனுக்கும் சரி அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்ததாகவும், இந்த
இந்த பிரச்சனை தான் இருவருக்குள்ளும் போயிட்டு இருந்தது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இந்த நில பிரச்சனை காரணமா இவங்க 2 பேர்த்துக்குள்ளயும் தகராறு எதுவும் இருந்திருக்கலாம், இதன் காரணமா கூட ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ திடீர்னு ஜாகிர் ஹுசேன் கடைசியா பேசின ஒரு வீடியோ அப்படிங்கிறது வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல தனக்கு ஏற்கனவே கொலை மிரட்டல் நிறைய இருக்கிறதாகவும், கடந்த டிசம்பர் மாதம் இது குறித்து வழக்கு பதிவு செய்து ஆனா இன்னைய வரைக்கும் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படிங்கிறத அந்த வீடியோல அவர் குறிப்பிட்டிருக்கார். இன்னும் என்னென்ன காரணங்கள் அவர் சொல்லி இருக்கார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. என் மேல கொலை மிரட்டல் ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான நபர் தௌஃபீக். இவர் 9 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்துல மாறி வந்தவர். எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தாவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு புரோக்கரா வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை, அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன்ட்ட இருந்து விவாகரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இது வச்ச போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல அடமானம் வச்சு ஒரு 10 லட்சம் ரூபா செக் மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூருனிஷா கைதாகி 5000 ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு. 6 மாதம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார். இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க 2 பேரும் தான். மிக முக்கிய பங்கு. இந்த முஸ்லீமான தௌஃபீக் என்ன பண்ணாரு, தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில் ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலயமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறாங்க. இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். இந்த நிலையில தான் ஜாகிர் ஹுசேனை கொலை செய்ததா கூறி 2 பேர் காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காங்க. ஒருத்தர் நிலையை சேர்ந்த அக்பர் ஷா, இன்னொருவர் அதே பகுதியை சேர்ந்த கார்த்தி அப்படிங்கிற இளைஞர். இந்த இருவரும் தாங்கள் தான் ஜாகிர் ஹுசேனை கொலை செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல சரணடைஞ்சிருக்காங்க. இவர்கள் தான் கொலை செய்தார்களா, இந்த கொலைக்கான காரணம் என்ன இதுவரைக்கும் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் கஸ்டடியில எடுத்து காவல்துறையினர் தொடர்ச்சியா விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. முன்னாள் காவல் உதவி ஆய்வாளரா இருந்த ஒருத்தர் நடு ரோட்ல சரம் மாரியா வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கார். இவருடைய கொலைக்கு நில பிரச்சனை காரணமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் 2 பேர் நாங்க தான் கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு வழக்கு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.